அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ராம்குமார், தற்போது செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சமீப காலமாக கடந்த 4.5 ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைத்து துறை ஊழியர்களுக்கும் தங்களது வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி அவங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே MRB செவிலியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலக வளாகத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது கோரிக்கையான 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை இந்த விளம்பர திமுக அரசு அவர்கள் கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பணிபுரிந்து வரும் கிராமப்புற சுகாதார பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்திட்டு வரீங்க? நாங்க 17 வகையான கோரிக்கை முன் வச்சிருக்கோம் சார். நாங்க வேலைக்கு 4 வருஷம் ஆகுது. எங்களை எங்க தலைவி பேசுவாங்க. தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த கிராமப்புற சுகாதார பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் தற்போது அண்ணா நகரில் உள்ள ஆணையர் அலுவலக வளாகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு விளம்பர திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்தில் தடுப்பூசி போடப்பட்டதற்கான ஊக்கத்தொகை கூட கடந்த 4.5 ஆண்டுகளாக வழங்கவில்லை என தங்களது முதல் கோரிக்கையாகவும், அதே போல சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் தங்களது ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியும் கிட்டத்தட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. உடனடியாக தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை சாரையாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சாரையாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இன்று காலை 5 மணி முதலே ஒவ்வொரு இடத்திலையும் இந்த அண்ணா நகர் ஆணையர் அலுவலக வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே வெள்ளை நிறத்திலான சீருடையிலான செவிலியர்களே இருக்க காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த தங்களது கோரிக்கையை செவிசாய்க்கும் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும். இதற்காக ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள், MRB செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதே போல நடுநிலை ஆசிரியர்கள் என ஒரே தினத்தில் சென்னை முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தாலும் தற்போது இந்த தமிழ்நாடு சுகாதார இடைநிலை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த பகுதி முழுமையா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டமானது தங்களது 17 அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட ஊக்கத்தொகை கூட இந்த வழங்கல. அதே போல இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்களுக்கு மருத்துவ விடுப்பு வழங்கப்படவில்லை. இது 1 வருட காலமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மோனிஷா. ராம்குமார், களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.